வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிளாஸ் என்ன அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 8ல் 8th ஓல்டு தமிழ் பார்க்கலாம். தெய்வ தமிழின் இனிமையையும் எளிமையையும் பொருந்திய செய்யுள் நடையால் ஆனது. கற்பாருக்கு மன தூய்மை பக்தி சுவை ஆகியவற்றை ஊட்டும் நூல் தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு. பொறுத்துக: கேண்மை, நட்பு, பேதையார், அறிவிலார், கிழமை, உரிமை, நீரவர், அறிவுடையார். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று வள்ளுவரை சிறப்பித்தவர் பாரதிதாசன். கீழ்கண்ட கூற்றுக்களில் சரியானது: உருசிய நாட்டில் அணு துளைக்காத கிரம்ப்ளின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் இடம்பெற்றுள்ளது. இங்கிலாந்து நாட்டிலுள்ள அருங்காட்சியகத்தில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது. 1, 2 கூற்று சரியானது. 5வது கொஸ்டின்: முதலில் இலக்கண வலுவற்ற தூய்மையான எளிய தமிழ் உரைநடையை கையாண்டு தமிழ் உரைநடை வளர்ச்சிக்கு பெருந்தொண்டாற்றியவர் ஆறுமுக நாவலர். தாயுமானவர் நினைவு இல்லம் உள்ள மாவட்டம்: ராமநாதபுரம் மாவட்டம், லட்சுமிபுரம். 7வது கொஸ்டின்: அழிவினவை நீக்கி ஆருயித்து அழிவின்கண். இக்குறளின் அடுத்த அடியை நிறைவு செய்க. அழிவினவை நீக்கி ஆருயித்து அழிவின்கண் அல்லல் உழப்பதாம் நட்பு. பொறுத்துக: பேதையார் நட்பு. பேதையார் நட்பு தேய்பிறை போன்றது. பண்புடையாளர் தொடர்பு நவில்தோறும் நூல்நயம் போன்றது. அறிவுடையார் நட்பு வளர்பிறை போன்றது. இடுக்கண் களையும் நட்பு உடுக்கை இழந்தவர் கை போன்றது. தமிழில் முதலில் சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் யார்? வீரமாமுனிவர். முதல் அகராதி சதுரகராதி. இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு முதலான ஏடுகளில் தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதியவர் ஜி.யு. போப். குற்றியலுகரத்தின் வகைகள் எத்தனை? 6. நல்லொழுக்கம் ஒன்றே பெண்ணே நல்ல நிலை சேர்க்கும் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன். கயல்விழி திருக்குறளை படித்தால் என்பது எவ்வகை வாக்கியம்? செய்வினை வாக்கியம். கீழ்கண்டவற்றில் சரியானது: குளவி, குழந்தை, மயரி, மயக்கம், மண்ணுயிர், நிலை பெற்ற உயிர், சலவர் அப்படின்னா வஞ்சகர். ஆன்சர் 1, 2, 4 சரி. கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கையும் யாருடைய பாடல்களில் ஒருமித்து காணலாம்? சச்சிதானந்தன். ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வல்லாளர் என்று பாராட்டியவர் பரிதிமாற் கலைஞர். வஞ்சி என நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள் என்ற பாடலின் ஆசிரியர் கம்பர். கம்பராமாயணம். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் பாரதியார். ஏன், என்ன, எப்போது, எப்படி, எங்கே, யார் என்னும் அன்பு தொடர் 6 பேர்கள் அறிய செய்வார் செய்தியினை என்று குறிப்பிட்டவர் கிப்ளிங். வில்டின் கலைச்சொல் அறிக. சிறப்பு செய்தி இதழ். 20ஆம் நூற்றாண்டு கவிதை வானில் ஒளி நிலவாய் பவனி வந்து பெருங்கவிஞராக விளங்கியவர் பாரதிதாசன். கண்ணன் பாடம் படித்திலன் என்பது எவ்வகை தொடர்? படித்திலன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அப்ப எதிர்மறை தொடர். புதியதோர் உலகு செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என கூறியவர் பாரதிதாசன். அஞ்சலை அம்மாள் மகளுக்கு காந்தியடிகள் இட்ட பெயர் லீலாவதி. மல்லிகைப்பூ இலக்கண குறிப்பு: இரு பெயரொட்டு பண்பு தொகை. மகாகவி பாரதி
மகாகவி பாரதியாரின் பாடல்களை பாடி விடுதலை உணர்வை ஊட்டியவர் அம்புஜத்தம்மாள். வழிநூல் என அழைக்கப்படும் நூல் எது? கம்பராமாயணம். கிழமை பொருளில் வருவது ஆறாம் வேற்றுமை. வினைமுற்று, பெயர் சொல், வினை சொல் ஆகிய இவற்றினை பயனிலையாக கொண்டு முடிவது முதல் வேற்றுமை. தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் பாரதிதாசன். நாடக சாலையொத்த நற்கலா சாலையொன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்ற பாடலை இயற்றியவர் கவிமணி தேசிக விநாயகம். கதை மாந்தரின் வடச்சொல் பெயர்களை தொல்காப்பிய நெறிப்படி தமிழ்படுத்திய பெருமைக்குரியவர் கம்பர். கீழ்கண்டவற்றுள் தேம்பா கூட்டல் அணி வாடாத மாலை, தேன் கூட்டல் பா கூட்டல் அணி தேன் போன்ற இனிய பாடல்களால் ஆனவை. தேம்பாவணி நூலில் 3 காண்டம் 36 படலம் 3615 பாடல்கள் உள்ளன. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்ந்தெடு. சிறுதொண்டர், பவளக்கொடி, இலகுவசா, மனோகரன். இந்த சிறுதொண்டர், பவளக்கொடி, இலகுவசா அப்படின்னா சங்கரதாச சுவாமிகள் எழுதியிருப்பாங்க. மனோகரன் மறைமலை அடிகள் எழுதியிருப்பாங்க. அதனால பொருந்தாதது மனோகரன். அசலாம்பிகை அம்மையாரை இக்கால ஔவையார் என்று பாராட்டியவர் திருவிகா. தமிழ்நாட்டில் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது? கதரின் வெற்றி. வீரமாமுனிவர் காலம். 8/11/1634. 34வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்ந்தெடு. சிறுதொண்டர், பவளக்கொடி, இலகுவசா. இது 3 எழுதினது சங்கரதாச சுவாமிகள். மனோகரன் எழுதினது பம்மல் சம்பந்தனார். வீரமாமுனிவர் காலம் 8/11/1680 முதல் 4/2/1747. தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். திருமந்திரம் யாரால் எழுதப்பட்டது? திருமூலர். வேற்றுமை, வினை, பண்பு, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்களுக்கு புறத்தே அல்லாத சில மொழிகள் தொக்கி நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை. முறுக்குமீசை வந்தார். காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சிராணி என அழைக்கப்பட்டவர் யார்? அஞ்சலை அம்மாள். தா என்ற வேர்ச்சொல்லின் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றாள். செல். மணக்குரங்கு இலக்கண குறிப்பு. உருவகம். பொருந்தாத சொல்லை கண்டறிக. கடல், ஆழி, பறவை, ஆறு. பிழை திருத்தம் செய்க. மயில் அகவும், குயில் கூவும், ஆந்தை அலரும். மரபு பிழை கேட்டிருக்காங்க. எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர். கட்டளை வாக்கியம். இமிலிசை இலக்கண குறிப்பு. வினை தொகை. மல்லிகை சூடினாள் என்பது பொருளாகு பெயர். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. ஒற்றுமையின்மை. சம்பு இச்சொல்லின் பொருள் நாவல். களவு துகளர் என்பதன் பொருள் குற்றமற்றவர். திருவாரூர் மும்மணிக்கோவை நூலின் ஆசிரியர் குமரகுருபரர். நகைச்சுவை உணர்வு இல்லாதவருக்கு பகலும் இருளாக தோன்றும் என்று கூறியவர் வள்ளுவர். அஞ்சலை அறக்க பார்விட்டந்தர மடைந்தா என்றே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் கம்பராமாயணம். பொருத்துக. கம்பராமாயணம். கம்பர். கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார். சிலேடை கவி காளமேகம். மருமக்கள் வழி மான்மியம் கவிமணி. சிற்றிலக்கியம் பிரித்து எழுதுக. சிறுமை கூட்டல் இலக்கியம். தமிழ் விருந்து நூலின் ஆசிரியர் ரா. பி. சேதுப்பிள்ளை.
குமரகுருபரர் தம் பெயரால் மடம் நிறுவிய இடம் திருப்பனந்தாள், காசி. தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை பெற்றவர் குமரகுருபரர். யாப்பு என்றால் என்பதன் பொருள். யாப்பு என்றால் கட்டுதல் என்பது பொருள். நீலவான் மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல். இப்பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன். கம்பராமாயணம் ஒரு வழிநூல். பூகம் என்பது எந்த மரத்தை குறிக்கிறது? கமுக மரம், பாக்கு மரம். கம்பராமாயணத்தின் உட்பிரிவு படலம். கம்பராமாயணத்தின் பெரும்பிரிவு காண்டம், உட்பிரிவு படலம். சதுரம் என்பது டேஸ் பெயர்? பண்பு பெயர், குணப்பெயர். மாதவி வேலி பூக வனம்தோறும் வயல்கள் தோறும் என்ற பாடலின் ஆசிரியர் கம்பர். திராவிட மொழிகளின் தாய் தமிழ் என உலகிற்கு பறைசாற்றியவர் கால்டுவெல். மூவறிவு உடைய உயிரினம் அட்டை. அரசு வனவிலங்கு வாரமாக டேஸை கொண்டாடி வருகிறது. அக்டோபர் முதல் வாரம். அதிக மழை பெறும் பகுதியான சிறப்புஞ்சி தற்பொழுது எந்த மாநிலத்தில் உள்ளது? மேகாலயா. சென்னை எழும்பூரில் அமைந்துள்ள அருங்காட்சியகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1851. பொறுத்துக. இலக்கியம் பாரதியார், மருத்துவம் முத்துலட்சுமி ரெட்டி, பொறியியல் விஸ்வேஸ்வரய்யா. பொறுத்துக. மரபு தொடர்கள். முதலை கண்ணீர், பொய்யழுகை. முதலை கண்ணீர், பொய்யழுகை. கயிறு திரிப்பது, இல்லாததை சொல்லுதல். தாளம் போடுதல், துன்பப்படுத்துதல். கொடிகட்டி பறந்தார், தனி புகழோடு வாழ்ந்தார். டேஸ் பறவையின் முட்டை மஞ்சள் கலந்த வெண்ணிறத்தில் காணப்படும். மரகத புறா. நம்மளோட மாநிலத்தோட பறவை மரகத புறா. நகை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். நகை என்னும் எதிர்ச்சொல் அழுகை. அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். மாய்வது என்னும் சொல்லின் பொருள். வீடுதோர் இறந்தும் பிரித்து எழுதுக. வீடுதோறும் கூட்டல் இறந்தும். திருவருட்பாவில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை 5818. மண் திணிந்த நிலனும் நிலன் ஏந்திய விசும்பும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. வான்வெளியில் மிகப்பெரிய விண்மீன் ஞாயிறு. சென்னாயிற்று செலவும் அண்ணாயிற்று பறிப்பும் பாடலடி அமைந்துள்ள நூல் புறநானூறு. திங்களை பாம்பு கொண்டற்று என்ற பாடல் அமைந்துள்ள நூல் திருக்குறள். வளவன் ஏவா வானூர்தி என்று கூறும் நூல் புறநானூறு. பொறுத்துக. வான்வழி பயணங்கள். சிலம்பு மணிமேகலை. மயிர்பொறி விமானம் சீவக சிந்தாமணி. புட்பக விமானம் கம்பராமாயணம். வானூர்தி வடிவம் பெருங்கதை. சரியான கூற்றை தேர்ந்தெடு. அவ்வகை இவ்வகை எவ்வகை என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும். இரண்டாம் நான்காம் வேற்றுமை விரியின் பின் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. வல்லினம் மிகும்.
ஏழாம் வேற்றுமையின் பின் வல்லினம் மிகும். நான்காம் வேற்றுமையில் அஃறிணை பெயர்களின் பின் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க, வல்லினம் மிகும். ஆன்சர் 1, 3 சரி. பொய் சொல்லா மாணிக்கம் என்று அழைக்கப்பட்டவர் யான் பெற்ற பெருந்தவ பேரு என்னை அன்றி இரு நிலத்தில் பிறந்தோரில் யார் பெற்றாரே? வில்லிபுத்தூரார். வில்லிபுத்தூராரை ஆதரித்தவர் வரபதி ஆட்கொண்டான். வக்கப்பகை ஆண்ட வரபதி ஆட்கொண்டான். பொறுத்துக தைவந்து தொட்டு தடவி துளாய் அலங்கல் துளசி மாலை பகழி அம்பு களபம் சந்தனம். வில்லி பாரதம் எத்தனை பருவம் மற்றும் பாடல்களை கொண்டது? 10 பருவம், 4350 பாடல்கள். காட்சிக்கு புலியாகி கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன். பாடலாசிரியர் முடியரசன். சரியான கூற்று முடியரசன். முடியரசனோட இயற்பெயர் துரைராசு. துரைராசு. இங்க துரை மாணிக்கம் கொடுத்திருக்காங்க. துரை மாணிக்கம் யாரோட பேர் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஊர் தேனி மாவட்டம் பெரியகுளம். தாமரைக்குளம் கொடுத்திருக்காங்க, பெரியகுளம். பரம்பு மலையில் நடந்த விழாவில் கவியரசு என்னும் பட்டம் குன்றக்குடி அடிகளாரால் வழங்கப்பட்டது. பூங்கொடி என்னும் காவியத்துக்கு 1966 தமிழ்நாடு அரசு பரிசு வழங்கியது. இதுல 3 மட்டும்தான் சரி, மற்ற எல்லாம் தவறானது. பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞர்களுள் மூத்தவர்னு கேட்டா முடியரசன். இங்க அவரோட இயற்பெயர் கொடுத்திருக்காங்க துரைராசு. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் தேவநேய பாவாணர். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமாற் கலைஞர். தமிழை தலைக்கச் செய்தவர் மறைமலை அடிகள். தமிழை ஆளென வளர்த்தவர் பாவாணர். தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் கால்டுவெல். தமிழை வடமொழியின் வல்லாண்மையின்றி மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று தேவநேய பாவாணர். தமிழ் சரியான கூற்று பாவாணர். செந்தமிழ் செல்வர், செந்தமிழ் ஞாயிறு, தமிழ் பெருங்காவலர் என 174 சிறப்பு பெயர்களை பெற்றவர் பாவாணர். 43 நூல்கள் படைத்துள்ளார். சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றிய ஆண்டு 8/5/1974. மதுரையில் 5/1/1981 நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டில் இங்க தாய்மொழி தமிழ் என்றும் தலைப்பில் சொற்பொழிவாற்றினார் கொடுத்திருக்காங்க. மாந்தன் தோற்றமும் தமிழ் மரபும் என்ற தலைப்பில் தான் அவர் சொற்பொழிவாற்றியிருப்பாரு. ஆன்சர் 1, 2, 3 சரி. பாவணர் கோட்டம் அவர்தம் முழு உருவச்சிலை அவர் பெயரில் நூலகம் எங்கு அமைந்துள்ளது? ராஜபாளையம். தமிழின் சிறப்பு என்ற நூலின் ஆசிரியர் ஆ. கி. ஆ. பெ. விஸ்வநாதம். தேங்க்யூ.